கும்பகோணத்தில் ரயிலில் பெண் பயணி தவறவிட்ட நகைப்பையை நைசாக லவுட்டி வைத்து நாடகம் போட்ட ரயில்வே ஒப்பந்த ஊழியரை போலீசார் கைது செய்தனர். பெண் பயணிக்கு ஷாக் கொடுத்த ரயில்வே ஊழியர் செய்தது என்ன? பெண் பயணி தவறவிட்ட நகைப்பையை மறைத்து வைத்து சுற்றலில் விட்ட ரயில்வே ஒப்பந்த ஊழியர் இவர்தான். நீண்ட தேடுதலுக்கு பின் ரயில்வே போலீசாரிடம் தொக்காக சிக்கியவருக்கு அதிகாரிகள் புகட்டிய பாடம் என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலையைச் சேர்ந்தவர் ஸ்ரீகாந்த். சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றுள்ளார். அவருடைய மனைவி சரஸ்வதி சென்னையில் உள்ள ஐடி நிறுவனங்களுக்கு ஆடிட்டிங் பார்த்து வருகிறார். கடந்த 20ஆம் தேதி சரஸ்வதி தனது குடும்பத்தினருடன் உழவன் எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஏசி பெட்டியில் கும்பகோணத்திற்கு பயணித்துள்ளார். 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 12.25 பவுன் நகைகளை மணிப்பர்சில் வைத்து அதனை மற்றொரு பையின் உள்ளே வைத்துவிட்டு தூங்கியுள்ளார். அதிகாலையில் ரயில் கும்பகோணத்திற்கு வந்தவுடன் சரஸ்வதி அவசரமாக இறங்கியுள்ளார். ரயில் புறப்பட்டுச் சென்ற பின்னர் தனது உடைமைகளை அவர் சரிபார்த்தபோது ஷாக்கானார். அப்போது நகைப்பை உட்பட 2 பைகளை தனது இருக்கையில் மறந்து வைத்துவிட்டு இறங்கியது அவருக்கு தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சரஸ்வதி பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் தெரிவித்தார். உடனே அவர்கள் பாபநாசம் ரயில் நிலையத்தில் பணியில் இருந்த ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி ரயில் பாபநாசம் ரயில் நிலையத்திற்கு சென்றவுடன் சம்பந்தப்பட்ட ரயில் பெட்டியில் சென்று போலீசார் பார்த்தனர். அங்கு நகைகள் வைக்கப்பட்டிருந்த பையை தவிர மற்ற பைகள் இருந்துள்ளன. அதனை மீட்ட போலீசார் கும்பகோணம் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். இதனையடுத்து தன்னுடைய நகைப்பையை மர்ம நபர்கள் திருடிச் சென்று விட்டதாக கும்பகோணம் ரயில்வே போலீசில் சரஸ்வதி புகார் கொடுத்தார். அதன் பேரில் தஞ்சை ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாந்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். அதில் காணாமல் போன நகைப்பையை பயணிகள் யாரும் தூக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திய அதிகாரிகள் ரயிலில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்தனர். அதில் அவர்கள் நினைத்தது போல ஏசி பெட்டியில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்த திருச்சி ஸ்ரீரங்கம் இனாம் குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் போர்வைகளை எடுத்து வைக்கும் போது நகைப்பையை பார்த்ததும் அதனை எடுத்து வைத்துக் கொண்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மகேந்திரனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து நகைகளை மீட்டனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரயிலில் பெண் பயணி தவறவிட்ட நகையை ரயில்வே ஒப்பந்த ஊழியரே அபகரிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.